துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாரத்தின் முற்பகுதியில் சற்று தடங்கல்கள் ஏற்பட்டாலும் புதன்கிழமைக்கு மேல் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். புதிதாக மனை வாங்குவதோ அல்லது வீடு விற்பதோ, புதிதாக வீடு இடம் மாறி செல்வதோ அனைத்துமே நீங்கள் புதன்கிழமைக்கு மேல் முடிவெடுப்பது நல்லது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்களுமே நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யாமல் இருப்பதும் சாலச் சிறந்தது. இந்த 3 நாட்களும் நீங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். குழந்தைகளுடைய கல்வி சிறு தடைப்பட்டாலும் வாரத்தின் பிற்பகுதியில் சரியாகிவிடும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வரையில் இந்த வாரம் இருக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு சஞ்சாரம் சனியும் ராகுவும் ஜென்மத்திலேயே இருப்பதனால் சற்று உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 தினங்களிலும் நீங்கள் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் செல்பவர்களோ அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்லுபவர்களோ செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவது சாலச் சிறந்தது. கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அர்ச்சனை செய்வது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை குறைக்கும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது பொதுவாக இந்த வாரம் உங்களை நன்றாக சீராக வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் மற்றும் கல்வியில் குழந்தைகளுடைய சிறப்பு அம்சம் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இன்றி புதன்கிழமைக்கு மேல் அதற்கான முடிவுகளை எடுப்பது சாலச் சிறந்ததாகும். இந்த வாரத்தில் வரும் சனி ஜெயந்தி அன்று, குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்ததாகும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சனி ஜெயந்தியும் சேர்ந்து வருவதால் கிருஷ்ண பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு சேர நீங்கள் சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வஸ்திர தானம் செய்தால் உங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் உங்களுடைய வியாபாரத்திற்கும் சிறப்பம்சமாகும். இந்த வாரம் துலா ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல வாரமாகவே அமையும் புதன்கிழமைக்கு மேல். இதற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே மனதில் குழப்பமின்றி சந்தோஷமாக வாழ்வதற்கு இது வகை செய்யும்.